வணக்கம் நண்பர்களே. த பிரெயின் இதில் இந்த மூளையை பற்றி சொல்லியிருக்காரு. இந்த மூளைன்னா நம்ம பாடியிலே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட்டு. இது எப்படின்னா இது ஒரு ரிசீவிங் ஸ்டேஷன் மாதிரி இருக்கும். எப்படின்னா ரிசீவிங்னா இந்த சைடு இருந்து எல்லா விஷயங்களுமே எடுத்துக்கிறது மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் டிரான்ஸ்மிஷனும் பண்ணும், நிறைய விஷயங்களை பாஸ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாரு. இது நம்ம பாடி இவ்வளோ பெரிய பாடியை கண்ட்ரோல் பண்ணுறது இந்த சின்ன பிரெயின் தான். இதுதான் இன்ஸ்ட்ரக்ஷனை எடுத்துக்கிறோம், இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கவும் செய்யும். சரிங்களா? ஸோ இது மொத்தம் யூனிவர்ஸே ரன் ஆகுறதுக்கு இந்த பிரெயின் தான் இம்பார்ட்டன்ட் காரணம். சரிங்களா? வேறு என்ன சொல்கிறாருன்னா, இந்த பக்கங்களில் எப்படி கிரகாம்பல் டெலிபதியை கண்டுபிடிச்சாரு, ஃபோன் மூலியமாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தானே பெரிய ரெவல்யூஷனுமே நடந்துச்சு. ஸோ இந்த டெலிபதி எப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம இங்கே இருப்போம், ஊரில் நம்ம அப்பா அம்மாவோ இல்லை சொந்தக்காரங்களோ யாரோ ஒருத்தவங்க நினச்சிருப்பாங்க, நம்ம அதோட சிங்க் ஆகும். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம பிரெயினில் இருக்க அந்த நரம்புகள் இருக்குல்ல, அது ஃபங்க்ஷன் ஆகுற விதமே வேறு மாதிரி இருக்கும். இன்னும் பெரிய பெரிய ரிசர்ச்சே இன்னும் ரொம்ப பேசிக் லெவல், அது அந்த பால்வாடி ஸ்டேஜ்னு சொல்லுவாங்கள்ல, அந்த அளவில் தான் இருக்குது இந்த பிரெயினோட ரிசர்ச்லாம். ஏன்னா அவ்வளவு பயங்கர காம்ப்ளெக்சிட்டியான ஒரு சிஸ்டம். எக்ஸாம்பிளாக என்ன சொன்னால், 10,000 கோடியிலேருந்து 14,000 கோடி அந்த நரம்புகள் எக்ஸாக்டாக ஆர்கனைஸ் பண்ணி இருக்கு. அந்த விஷயங்கள் எப்படி நம்ம எல்லா விஷயங்களையும் ரிசீவ் பண்ணி டிரான்ஸ்மிட் பண்ணுது. ஸோ இது எல்லாத்தையும் சொல்லியிருக்காரு. இதுக்கு மூணு விஷயங்களை வச்சு தான் இது கம்ப்ளீட் ஃபங்க்ஷனே ஆகுதுன்னு சொல்கிறார். அது என்னன்னா, ஒன்று இமேஜினேஷன், கிரியேட்டிவ் இமேஜினேஷன் சொல்கிறாரு. இமேஜின் பண்ணுறது, நம்ம நினைக்கிறத பொறுத்து அது ஃபங்க்ஷன் ஆகும். அடுத்து என்னென்னா ரிசீவ் பண்ணுறது, நம்ம ஏதாச்சும் கேட்குறோம்ல, அதை வச்சு அது ஃபங்க்ஷன் ஆகும். இதுக்கு வர ஸ்டிமுலேஷன், இன்னொன்று வேறு ஏதாச்சும் ஒரு இதை வச்சு ஸ்டிமுலேட் பண்ணுறதுனால ஆகும். இந்த மூணு விஷயத்துல தான் அவர் மெயினாக சொல்கிறாரு. இது மூலியமாக தான் நம்ம பிரெயின் ஃபங்க்ஷன் ஆகிறதே இருக்கும். சரிங்களா? நீங்கள் இமேஜினேஷனாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாச்சும் சென்ட் பண்ணுற நீங்கள் அனுப்புறதுக்காக இருக்கலாம், இல்லை ரிசீவ் பண்ணுறதா இருக்கும். அந்த விஷயங்களை வச்சு தான் இது ஒர்க் ஆகும். எப்போயெல்லாம் பாசிட்டிவ் வைப்ரேஷனாக இருக்கட்டும், நெகட்டிவ் இருக்காங்கன்னா வைப்ரேஷன் இருந்தாலும், இந்த ஹை வைப்ரேஷன் இருக்கையில் அதோட ஃபங்க்ஷனும் பயங்கர ஹை இதில் இருக்கும். ஸோ அதனால என்ன சொல்கிறாருன்னா, எப்போதுமே உங்கள் பிரெயினை பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஹை லெவலில் இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. அதுவே உங்களுக்கு